வணக்கம். ஆப்பிளோட வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் WWDC 2024 இன்னும் சில மணி நேரங்களில் நம்மளுக்கு தொடங்க போகுதுங்க. நைட் 10:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஆப்பிள் இந்தியா வெப்சைட்டில் youtube.com/apple அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் அண்ட் நீங்கள் ஆப்பிள் டிவி செட்டப் பண்ணி வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் டிவி ஆப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பிள் ஈவெண்ட்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். இந்த WWDC கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் மேஜர் ரிலீஸில் என்னென்ன வசதிகள் வரப்போகுது அப்படின்னு ஒரு நல்ல ப்ரிவ்யூ வந்து காமிப்பாங்க. இது டெவலப்பர்ஸுக்கு உண்டான ஒரு கான்ஃபரன்ஸுங்க. அதனால் இதில் நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ரிலீஸை தான் இந்த தடவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட்வேர் எதுவும் புதுசாக மேக் ஹார்ட்வேரோ இல்லை M4 ப்ராசஸர் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ மேக் மினியோட அப்கிரேட்ஸ் இந்த மாதிரி எதுவும் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சோஃபார் லீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஆப்பிளோட இந்த WWDC ஈவெண்ட் இன்விடேஷனை நம்ம இந்த தடவை டீகோட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய லெவல் ஒன்றுமே அதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட வசதிகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்திருந்த எபிசோடில் டீட்டெயிலாக சொல்லியிருந்திருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஈவெண்ட் இன்வைட்டில் நம்மளுக்கு அந்த சிரியோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வேவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. மோர் லைக் சிரிக்கு ஒரு கம்ப்ளீட் ரீவேம்ப் வந்து இந்த ஈவெண்ட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான வசதிகளை தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த iOS 18 வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டெவலப்பர் ப்ரிவ்யூ இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு உங்களோட பிரைமரி டிவைஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஈவன் தோ நீங்கள் செகண்டரி டிவைஸே வச்சிருந்திருந்தாலும் இது ரொம்ப யோசிச்சு பண்ணணுங்க. பிகாஸ் நம்மளுக்கு இனிஷியலாக வரக்கூடிய வெர்ஷனில் நிறைய பக்ஸ் இருக்கும் அண்ட் டெவலப்பர்ஸ் அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் என்னென்ன APIs எல்லாம் ஓப்பன் பண்ணுறது அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ வசதிகளை சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களோட அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. 3 months கழிச்சு நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எல்லாத்துக்குமே பப்ளிக் ரிலீஸ் நடக்கும். அண்ட் ஜூலை மந்தோட மிட்டில் நெக்ஸ்ட் மந்த் மிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பப்ளிக் பீட்டான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதை வேணால் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணப்பட்டதுக்கப்புறம் நம்மளோட செகண்டரி டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணி சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா பார்க்கலாம். நீங்கள் ஐபேட் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமான டேட்டா எது இருந்தாலும் நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு பண்ணுறது ரெக்கமெண்டட். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி டெவலப்பர் ப்ரிவ்யூ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரோல் பேக்குங்கிறது பிரிக் ஆகிறதுக்கு டிவைஸ் வந்து பிரிக்கான ஸ்டேட்டஸ் ஆர் திருப்பி ரீஸ்டோர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டேட்டா வந்து கம்ப்ளீட் லாஸ் ஆயிரும். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக iOS ரீஸ்டோர் தான் வந்து நம்ம பண்ணுவோம். லாஸ்ட் 17லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்தது பீட்டா டெவலப்பர் ப்ரிவ்யூ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணப்போ. இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்காரணத்தை கொண்டு உங்களோட டிவைஸில் நீங்கள் இந்த டெவலப்பர் ப்ரிவ்யூவை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். என்னென்ன வசதிகள் வரப்போகுதுங்கிறது நாளைக்கு நம்மளோட எபிசோடில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுறேன். அண்ட் ஒரு சில வசதிகள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாடல் ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே நம்ம இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெளிவாக தெரியும். இப்போதைக்கு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸை ஒரு 50-50ங்கிற சான்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் மினிட் லீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ் ஆப்பை கம்ப்ளீட் ஒரு ரீடிசைன் வந்து ஆப்பிள் இதில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் லைக் நம்மளோட ஆப்பிள் விஷன் ப்ரோ ஹெட்செட்டில் இருக்கக்கூடிய விஷன் OSல இருக்கிற அந்த கிளாஸ் ஷீட்டோட கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். iOS 18 வழியாக ஆப்பிள் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபீச்சர்ஸ் கம்மியாக வரும்போதே பக்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு லாஸ்ட் இயர்ல எல்லாம். இந்த ஃபீச்சர்ஸ் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த 3 monthsல எதையுமே நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. பிகாஸ் பீட்டா வெர்ஷன்ங்கிறது பக் இருக்கக்கூடிய ஒன்று தான். பட் ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் ஆகும்போது அது எல்லாத்தையும் இந்த வருஷம் ஆப்பிள் நல்லபடியாக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணாங்கனாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி 18.1 வர வரைக்கும் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுறது ரெக்கமெண்டட் அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகட்டும், என்னென்ன வசதிகள் வருது, எப்படி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் உங்களோட நான் கண்டிப்பாக தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். நாளைக்கு iOS 18ல வரக்கூடிய வசதிகள் டீட்டெயில்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.